இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப செல்ஃப் டிபெண்டண்ட்டா இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே நான் தனியா இருந்து இத செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதே மாரி இந்த சோலோ டிராவலர்ஸ்லாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க. அதுவும் ரொம்ப அட்வென்ச்சர விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ரெபல்லியஸா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல போய் தட்டி கேட்கறது பார்த்தீங்கன்னா, ஒரு 70 டூ 80% இந்த கும்பராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. டக்குனு யாருக்காவது ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா, டக்குனு போய் தட்டி கேட்கக்கூடிய அந்த குணம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதான் வந்து மேபி உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஏதாவது வெளியூர்ல வேலை இருக்கலாம். இல்ல உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து ஏதாவது வேற ஏதாவது வெளியூர்ல வேலை போட்டு தந்திருக்கலாம். ஒரு மாரி ஐசோலேஷன் அந்த மோடுக்கு வந்துருவீங்க. இல்ல ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தாலும் காலையில போயிட்டு லேட் நைட் வந்து பசங்கள, ஒய்ஃப் எல்லாம் வீட்ல பார்க்க முடியாத ஒரு தன்மை ஏற்படலாம். ஒர்க்ல அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில ஃபேமிலிலேருந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கேது வந்து குடுத்துருவாரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 11லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் அதிச்சாரமாகி மேஷ ராசிக்கு போறாரு. அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 3 மாசம் நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல டைம் தான். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே மாரி உங்களோட குரு வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போறாரு. பொதுவா வந்து குரு 6ஆம் இடத்துக்கு போனா, இந்த கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள் இதெல்லாம் ஜாஸ்தி தருவாரு. பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவினுடைய உச்ச வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய 6ஆம் வீடுன்றது வந்து அதாவது உங்களுடைய 6ஆம் வீடுன்றது வந்து அவருக்கு வந்து உச்ச வீடு. கடகம். அப்படி இருக்கும் பட்சத்தில அவர் வந்து அந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் கம்மியா தான் தருவாரு. ஏன்னா, அவர் ரொம்ப ஹேப்பியா இருப்பாரு. நெகட்டிவ் அ அத இது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடும் அந்த நேரத்தில. ஸோ, அத பத்தி ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மெயினா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த சனீஸ்வரன் ஜூலை 11லேருந்து நவம்பர் 28 வரலும் அ உங்களுடைய மேஷ ராசிக்கு போறது, அதிச்சாரமாகி உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு போறது வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ தரும். இத்தன நாளா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த செட்பேக்ஸ் எல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி பண்ணி வரக்கூடிய அந்த 3 மாசம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான மாசம் தான். அந்த டைம்ல நீங்க என்ன மாரி எஃபோர்ட் வேணாலும் பாசிட்டிவா போடலாம். எத வேணாலும் ட்ரை பண்ணலாம். நிச்சயமா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.